கனகாம்பரம் போட்ட கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா, நகை வாங்கி கொடுக்கணும், கல்யாணத்தை நல்லா சிறப்பாக கச்சேரி, டான்ஸ்லாம் வச்சு நடத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிஷன் போட்டு சொன்னால, ஏகாம்பரமும் அவன் வந்து அந்த கனகாம்பரத்து மேலே உள்ள பிரியத்தினால எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டிவிட்டான். ஆனால் பெரும் குழப்பத்தில் இருந்தான். இதை போய் எப்படி நம்ம அப்பா கிட்ட போய் சொல்கிறது? ஏன்னா அவர் ரொம்ப கோபக்காரர். அதில் உடம்பு வேற கொஞ்சம் முடியாமல், பிபி கொஞ்சம் அதிகம் அவருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்குது. இதை சொல்லி அவருக்கு ஏதாவது ரொம்ப கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு பேசினா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தில், ஒரு குழப்பத்திலேயே ஏகாம்பரம் இருந்தான். இருந்தாலும் இது கல்யாணம் நடத்தணும்னு ஆசைப்படுறான். கனகாம்பரத்தை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறதுனால அவனால் வந்து இதை வந்து சொல்லாமல் இருக்க முடியல. இப்படியாவது சொல்லி அப்பாவை சம்மதிக்க வைக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறான், வீட்டுக்கு போகிறான். அங்கே போய் நல்ல மூடு இருக்கா, அப்பா நல்ல மூடில் இருக்கான்னு பார்க்கறதுக்காக போய் பார்க்கலாம். சாதாரணமாக தான் உட்காந்துருந்தார். அவங்க அம்மாவும் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ போய் இந்த விஷயத்தை மெதுவாக ஆரம்பித்தான். இந்த மாதிரி வந்து கனகாம்பரம் வந்து சொன்னால் அவங்க அப்பா வந்து இதெல்லாம் வேணும்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி சொன்ன உடனே வந்தது பாருங்க சிதம்பரத்துக்கு கோபம்னா அப்படி தலைக்கு மேலே கோபம் வந்துடுச்சு. கண்ட்ரோலே அவருக்கு பண்ண முடியாது, அவரால் பண்ண முடியாது, அந்த மாதிரி கோபக்காரர். அது எப்படி கேட்டான்? நம்ம ஒன்றுமே கேட்கல, மாப்பிள்ளை வீட்டுக்காரனே எதுவுமே சீர் பண்ணுங்க அதை பண்ணுங்க நம்ம எதுவும் கண்டிஷன் போட்டு கேட்கல. ஆனால் பொண்ணு வீட்டுக்காரன் வந்து இப்படி தைரியமாக கேட்குறானே, எப்படி கேட்டான்? அதெல்லாம் விடக்கூடாது, இதெல்லாம் ஒன்றும் ஏதாவது செஞ்சு இது பண்ணணும், விடாதது சத்தம் போட ஆரம்பிச்சிட்டார். அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா, அப்போ வந்து இந்த சிதம்பரத்தோட மனைவி இருக்காங்களே, அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. இவரு கோபப்பட்டு பேசுகிறாரே, ஏதாவது உடம்புக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு சொல்லிட்டு, அந்த அம்மா கோபப்படாதீங்க, பொறுமையாக இருங்க, நம்ம பேசி தீர்த்துக்கலாம் இந்த விஷயத்த அப்படி சொல்லி சமாதானம் பண்ணுறேன். ஆனால் இவரால் கண்ட்ரோலை பண்ண முடியல. ஏகாம்பரத்துக்கும் குழம்பி போயிட்டான், ஐயோ என்ன இப்படி இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு. அப்போ வந்து இது சிதம்பரத்தோட மனைவி வந்து சமாதானமாக ஒரு அட்வைஸ் பண்ணுறான். கோபத்தை அடக்கிட வேண்டும், அது உமக்கே கெடுதியை தூண்டும் தூண்டும், கோபத்தை அடக்கிட வேண்டும் அப்படின்னு ஒரு சமாதானம் படுறாங்க. இந்த இதை கேளுங்க. இந்த சீரியல் வந்து காமெடி கல்யாண சீரியல் வந்து தொடர்ந்து இன்னொரு 6 மாதத்துக்கு வரை இருக்குது. நகைச்சுவையாக கொண்டு போகலான்னு இருக்கேன். ஆகையால் வந்து இது தொடர்ந்து பார்க்க விரும்புகிறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா தான் நான் போட்ட பதிவுலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அது நீங்களும் பார்த்து சந்தோஷப்படலாம், என்ஜாய் பண்ணலாம். அதனால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு. இப்போ அந்த சிதம்பரத்தோட மனைவி சொல்கிற விஷயத்தை இப்போ நம்ம கேட்போம். கோபத்தை அடக்கிட வேண்டும், கோபத்தை அடக்கிட வேண்டும், கோபம் உமக்கே கெடுதியை தூண்டும் தூண்டும், கோபத்தை அடக்கிட வேண்டும், கோபம் உமக்கே கெடுதியை தூண்டும் தூண்டும், கோபத்தை அடக்கிட வேண்டும். கண்ணு சிவக்கும் காதையடைக்கும் ஒன்னும் புரியாத கோபம், கண்ணு சிவக்கும் காதையடைக்கும் ஒன்னும் புரியாத கோபம், புண்ணிய பாவம் கண்ணிய லாபம் எண்ணி துணியாது கோபம், அந்த கோபத்தை அடக்கிட வேண்டும். உதடு துடிக்கும் பல்லை நெறிக்கும் உளறி பேசி முடிக்கும், உதடு துடிக்கும் பல்லை நெறிக்கும் உளறி பேசி முடிக்கும், ஊரு விரோதம் தேடி வந்திடும் உறவு நண்பர்கள் பகையை உண்டாக்கும், கோபத்தை அடக்கிட வேண்டும். கோபக்காரன் வீட்டு
கோபத்தை அடக்கிட வேண்டும். இன்னும் கொளாயடி சண்டையே கேளும். பலமுள்ள பெண்ணுக்கு தண்ணீரும் வெறும் பேதை பெண்களுக்கு கண்ணீரும். கண்ணீரும் தண்ணீரும் ஒன்னா கலந்து சிண்டு பிடிச்சு சண்டையடிச்சு மண்டையுடைச்சு மதியை கெடுக்கும். கோபத்தை அடக்கிட வேண்டும். கோபத்தை அடக்கிட வேண்டும். கோபம் உமக்கே கெடுதியை தூண்டும் தூண்டும். கோபத்தை அடக்கிட வேண்டும். கோபம் உமக்கே கெடுதியை தூண்டும் தூண்டும். கோபத்தை அடக்கிட வேண்டும். கண்ணு சிவக்கும் காதையடைக்கும் பொண்ணும் புரியாத கோபம். கண்ணு சிவக்கும் காதையடைக்கும் பொண்ணும் புரியாத கோபம். புண்ணியம் பாவம் கண்ணிய லாபம் எண்ணி துணியாது கோபம். அந்த கோபத்தை அடக்கிட வேண்டும்.